ஏய் என்ன என்ன யோசனையா போற இங்க வா. என்ன பிரச்சனை? என்ன யோசனை உங்களுக்கு? அதாவதுண்ணே, இந்த ஓல்டு லேப்டாப்லாம் எப்படி வாங்குறது நிறைய பேர் கேக்குறாங்க. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். அது ஏன்டா கவலைப்படுற? நான் உனக்கு சொல்லி தரேன். இது வந்து ஒரு ஓல்டு லேப்டாப்னு வச்சுக்கோ. நீ போயிட்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போற அப்படின்னா எதெல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேனு, யூஎஸ்பி, பவர் கார்டு போர்ட்டு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு பாக்கணும். அந்த போர்ட் வந்து டேமேஜ் இருக்கான்றத ஃபர்ஸ்ட் நீ செக் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது லேப்டாப் ஓபன் பண்ணும் போது இந்த இடம் இன்ச்சஸ் இருக்கும். இதுதான் இன்ச்சஸ். இந்த இன்ச்சஸ் வந்து டேமேஜ் இருக்க கூடாது, நல்லா ஃப்ளோரோட ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதை பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோ. அதே போல டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரிஜினல் டிஸ்பிளேவா டூப்ளிகேட் டிஸ்பிளேவா செக் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டிக்கு சைட்ல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து வீவிங் வந்து கரெக்டா தெரியும். டாட்ஸ் வந்து எதுவும் வராம இருக்கும். ஓகேவா? அதே போல பிளாக் ஸ்கிரீன் வச்சு பார்க்க சொல்ல இதுல ஏதாவது டாட்ஸ் இருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். கீபோர்ட்ஸை மேக்சிமம் எல்லா கீஸுமே டைப் பண்ணி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லா கீஸும் ஒர்க் ஆகுதா, என்ட்ரு ஷிஃப்ட் எல்லாமே நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. அதே போல டச் பேடும் நம்மளுக்கு வந்து வேலை செஞ்சு ரைட் சைட் கிளிக் பண்ணி அது ஓகே என்ட்ரு கொடுத்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கங்க. அதை தவிர்த்து சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் எப்படி செக் பண்ணணுன்றத உங்களுக்கு டெப்தா சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் பவர் பட்டன் அழுத்தணும். ஆன் ஆகும்போது F2 பிரஸ் பண்ணீங்கன்னா பயாஸ் செட்டிங்குள்ள போகும். பயாஸ் செட்டிங்ல போக சொல்ல பாஸ்வேர்டு யாராவது செட் பண்ணியிருந்தாங்கன்னா பயாஸ் செட்டிங்ல போவாதாயிரும். அதனால ஃபிளாஷ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால கம்பல்சரி நீங்க பயாஸோடைய லாகின் பேஜுக்கு உள்ள லாகின் ஆயிடுங்க. ஆகிட்டு அதுல சிஸ்டம் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா மேனுஃபேக்சர் டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா 10/2/2017 மேனுஃபேக்சரிங் டேட்டு. ஓகேங்களா? ஏன்னா மேனுஃபேக்சரிங் டேட் வச்சு தான் நம்ம லேப்டாப் எவ்வளோ இயர்ஸ் பழசுன்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். இது வந்து எஸ்எஸ்டியோட ஜிபி, இது ரேமு, இதோடைய ப்ராசஸர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, i7 7th Gen யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2.8 GHz ஸ்பீடில் இருக்குது, நல்ல ஸ்பீடு தான். அதே போல் இன்டர்னல் வைஃபை இருக்குது, ரியல் டைம், இதுலேயே எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் கிராஃபிக்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா HD கிராஃபிக்ஸ் 620 அது மாதிரி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே இதில் சிஸ்டம் இன்ஃபர்மேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து பேட்டரி இன்ஃபர்மேஷன் ரொம்ப மஸ்ட். பேட்டரியோட ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸலண்ட்னு வந்திருக்கு. அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல பேட்டரியோட லைஃப் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே போல் ஏசி அடாப்டர் நாட் இன்ஸ்டால்டு அப்படின்னு இருக்கு. அப்போது அடாப்டர் வந்து அன்பிளக்ல இருக்கு. இப்போ லேப்டாப்புக்கு பவர் கொடுத்துருக்கேன். பவர் கொடுத்த உடனே 65 வாட் அப்படின்னு வந்துடுச்சு பாருங்க. இப்போ வந்து சார்ஜிங் வந்து கரெக்டாக இருக்கு, சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க. இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி எடுத்தாலே போதும், உங்களுக்கு லேப்டாப் நல்ல லைஃப் தரும். அப்பாடா, எனக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இது மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.